நண்பர்களே வாங்க நம்ம இன்றைக்கி வல்லாரக்கீரையை பற்றி அதில் உள்ள பயன்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். அதை எப்படி நம்ம உணவுக்கு பயன்படுத்தலாம்ன்றதை பார்க்க போகிறோம். வல்லாரக்கீரையை எப்படி நம்ம ஆயணும்னாங்க, இந்த காம்பு பகுதியை எடுத்துடணுங்க. கீரையை மட்டும்தான் எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி காம்பை எடுத்துகிட்டு கீரையை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹார்டாக இருக்குங்க, இது வேகாது. இந்த காம்பு கீரை மட்டுமே எடுத்துக்கோங்க. பழுத்த கீரைகளை விட்டுருங்க, நல்ல கீரைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. கீரையை நல்லா ஆஞ்சிட்டு வந்தாச்சு. இதை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசி இறுக்கி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நண்பர்களே 2 விதமாக இந்த வல்லாரக்கீரையை நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ஒன்று துவையல் பதத்துலேயும், இன்னொன்று முட்டை போட்டு பொரியல் இதுலேயும் எடுக்க போகிறோம். அது 2ஆக பிரிச்சுக்கலாம் நமக்கு வேணுன்ற அளவுக்கு. பிரிச்சாச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அரைச்சக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது எதுக்குன்னா நம்ம துவையலுக்கு எல்லாத்தையும் வதக்கி எடுக்கணுங்க. அதுக்கு தான். அதுக்கு என்னென்ன பொருள் பார்த்துலாமாங்க. வெள்ளைப்பூடு ஒரு 6 இது எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 6 பல் எடுத்திருக்கேன். சிறிதளவு தேங்காய், 5 பட்டை வத்தல், ஒரு சிறிய அளவு புளி, அப்புறம் உளுந்தம்பருப்பும் போடணுங்க. இப்போ நம்ம உளுந்து ஒரு 1½ ஸ்பூன் போட போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் 1½ ஸ்பூன் போட்டாலும் சரி, 2 ஸ்பூன் கூட போடும். நல்லது தான். கீரையோட பருப்பு சேர்றது ரொம்ப நல்லது. உளுந்து வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பட்டை வத்தலை வறுத்துக்கலாம். காம்பை பிச்சுட்டு போடுங்க, ஏன்னா இல்லைன்னா வெடிக்கும். மிளகாய் வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காயும் லேசாக வறுத்துக்கலாம். தேங்காய், வெள்ளைப்பூடு, புளி, இந்த மாதிரி லேசாக எல்லாத்தையும் வறுத்து எடுக்கும்போது சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. நண்பர்களே, போதும் இந்த அளவுக்கு வறுத்தது. இப்போ எடுத்து வதங்கினது போதும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். கீரை பார்க்க சின்ன கீரையாக இருக்குங்க, ஆனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அலசிட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது நல்லது. நம்ம வல்லாரக்கீரையும் வதக்கலாம். நல்லா வதங்குறீங்க. இப்போ நம்ம வல்லாரக்கீரையின் பயன்கள் பார்க்கலாமாங்க. மூளை செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்க சிறந்த மூலிகையாகும் இந்த வல்லாரக்கீரை. நல்லா வதங்கிடுச்சுங்க, எடுத்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சுங்க. ஆறவும் நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நண்பர்களே, இப்போ வல்லாரக்கீரையை நம்ம முட்டையோடு சேர்த்து எடுக்க போகிறோம். நம்ம எப்போயுமே கீரையோட ப்ரோட்டீன் சேர்க்கணும். ஒன்று பருப்பு சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா முட்டை சேர்க்கணுங்க. நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் போட்டுக்கோங்க. ஏன்னா கீரையும் பச்சை மிளகும் பச்சையாக இருக்கிறதுனால குழந்தைங்க எடுத்து சாப்பிடும்போது வாயில் தட்டு போடும். இதுனா எடுத்து கீழே போட்டுருவாங்க ஈஸியாக. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சாச்சுங்க. இரும்பு சட்டி வச்சாச்சு. மரச்சக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக. வெங்காயம் போட்டு வதக்கலாங்க. ஃபஸ்ட்டு வல்லாரக்கீரையில் இன்னும் சில மருத்துவ குறிப்புகள் இருக்குங்க.
அது என்னென்னா மூளை நரம்புகளை தூண்டி நினைவாற்றலை அதிகரிக்க செய்யுதுங்க. நமக்கு வல்லாரக்கீரை எடுத்துக்கிறதுனால இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு படிக்கும்போது நல்ல ஆர்வத்தை கொடுக்கும். படித்ததெல்லாம் நல்லா நினைவில் இருக்கும். அப்புறம் மன அழுத்தம், மனப்பதற்றம் மற்றும் மன அழுத்தத்தை குறைத்து நல்ல தூக்கத்திற்கு உதவுகிறது நம்ம வல்லாரக்கீரை எடுத்துக்கிற போது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. சின்ன வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நம்ம கீரையை போட்டுக்கலாம். கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம முட்டை ஊற்றணுங்க. கீரை நல்லா வேகணும். வல்லாரக்கீரை இன்னும் சில பண்புகள் இருக்குங்க. இது செரிமானம், குடல் புண்களை ஆற்றுவதோடு மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்பூச்சிகளை அழிக்க வல்லதுங்க. இது வயிற்றில் உள்ள கீரைப்பூச்சி இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் அழிக்குது. தோல் மற்றும் முடி உதிர்வை தடுத்து வளர்ச்சியை அதிகரிக்கிறது. தோல் வியாதிகள் மற்றும் காயங்களை குணப்படுத்தவும் பயன்படுகிறதுங்க. இரத்த ஓட்டம், இரத்த சோகையை போக்கி உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்யுதுங்க. மூட்டு வலி உள்ளவங்களுக்கு முழங்கால் வலி மற்றும் கீழ்வாதம் வீக்கத்தை குறைத்து அலர்ஜியோட எதிர்ப்பையும் குறைக்குதுங்க. வல்லாரக்கீரையில் பாருங்கள் எவ்வளோ நன்மைகள் இருக்குது பாருங்கள். இதை நம்ம கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழணும் மக்களே. நல்லா வதங்கட்டுங்க. வதங்கவும் நம்ம சிறிதளவு லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வைக்கலாங்க. கீரை வேகணும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நீங்கள் முட்டை ஊற்றிக்கோங்க. முட்டை 4 முட்டை உடச்சி ஊற்றிட்டேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா முட்டை கீரையும் நல்லா வெந்துருச்சுங்க. மேலே லேசாக மிளகுத்தூளும் கொஞ்சம் ஜீரகமும் மிக்ஸ் பண்ணி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை லைட்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது முட்டைன்னு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையும் அவங்களுக்கு உண்டான நன்மைகளும் கிடைக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது. இப்போ எடுத்துடலாங்க. நல்லா ஆறிடுச்சு நண்பர்களே. இப்போ நம்ம மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வேணா போட்டுக்கலாம். இப்போ அதை அரைச்சிட்டு வரலாம். துவையல் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. வல்லாரைக்கீரை துவையல் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். வல்லாரைக்கீரை துவையல், வல்லாரைக்கீரை முட்டை பொரியல் ரெண்டும் ரெடிங்க. இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வல்லாரைக்கீரையை துவையலாகவும் முட்டை பொரியலாகவும் இதை குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியமாக வாழ்வோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.